கைஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி பேசுகிறேன். நம்ம இப்போ விளையாட போகுது ரோப்ளாக்ஸ்லேயே பெரிய கேமான டைட்டானிக் தான் விளையாட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சர்வர் தான், ஒரே ஒரு கேம் ரூல் தான். வாங்க நம்ம இந்த கேம் விளையாட போகலாம். ஆனால் இது அவ்வளோக்கா ரீச் ஆகலை. ஆனால் நல்ல கான்செப்ட் தான். ஆனால் நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் என்ன லைட்டாக தான் லேக் அடிக்குது ஃபோனுக்கு. சரி வாங்க விளையாண்டு பார்க்கலாம். இவங்க டைட்டானிக்கில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருக்காங்க. ரோஸும் ஜாக்கும் மீட் பண்ணுற இடம் தான் நினைக்கிறேன் இது. ஏங்க சூப்பராக இருக்குங்க, அப்படியே இருக்குண்ணே, நைஸ். ஆனால் அவ்வளோக்கா ரீச் ஆகலைங்க, இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏங்க நீங்களே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. தப்பி போமா மாட்டோமான் இருக்குங்க. ஏங்க என்னங்க மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. ஏங்க இப்போ போட்டுக்கு வேற போகணும், ரோஸை வேற தேடணுங்க. ரோஸ் எங்கே போய் சிக்கிக்கிட்டாலோ. ஏங்க இது என்ன இடம்ங்க, என்னது பர்ச்சேஸு ஆஃப் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஏங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் இருக்குங்க. ஐயோ சாவ போகிறதுக்குலாம் ஃபஸ்ட்டு கிளாஸா, சந்தோஷம். ஏங்க வெளியே வந்தாச்சுங்க. இதுதாங்க டைட்டானிக்கு. ஐயோ டைட்டானிக்கு வெளியே பக்கத்துலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஏங்க அந்த மேலே 4 தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அதாங்க இது. ஐயோ ஐயோ ஏங்க நல்ல வேலைங்க, கீழே விழுந்துருப்போங்க. ஏங்க இது ரன் பட்டனு. போட்டாஷ். ஏங்க இங்கே கொஞ்சம் கம்மியான போட்டு அதையும் குப்பரை திருப்பி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், குப்பரை தாங்க திருப்பி போட்டிருக்காங்க. இங்கே அளவு குறைஞ்சிரும்னு போட்டே இல்லைங்க இங்கே வைக்கிற வேண்டிய இடத்துல. அதாங்க அந்த படம் கான்செப்டே தானேங்க இதுலேயும். ஏங்க ஏங்க இந்த இடம்லாம் உங்களுக்கு நீங்கள் டைட்டானிக் பார்த்துருந்தா சொல்லுங்கள். ஏங்க நம்ம ஜாக் இங்கே தாங்க படுத்திருப்பாரு. வெயிட் பண்ணுங்கள், போய் காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இங்கே தான் இந்த சேரில் தான் படுத்திருப்பாரு. இந்தா ஐயோ இங்கே இல்லைங்க, இங்கே தாங்க ஜாக் படுத்திருப்பாரு. அப்படியே ரோஸ் இங்கேருந்து தாங்க ஓடி வந்து இந்த பின்பக்கமாக விழுவாங்க. அதே கான்செப்ட் தாங்க, சூப்பராக இருக்குங்க டைட்டானிக்கு. வேணால் இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். ரோப்ளாக்ஸ்லே நல்ல கேம் தான், ஆனால் ரீச் தான் ஆகலை. சூப்பர் கேமுங்க டைட்டானிக்கு. சரி வாங்க நம்ம ஃப்ரெண்ட் பக்கம் போய் பார்க்கலாம். ஏங்க ஆனால் இந்த டைட்டானிக் அந்த கப்பல் என்னமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒரு குறையும் இல்லைங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். ஏங்க கொஞ்சம் அந்த பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு நம்ம சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக்கும் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணுன்னு, கண்டென்ட் போடணுன்னு சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம். என்ன வேணால் சொல்லுங்கள், போடலாம். அதுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நானும் மனுஷன்தான். ஏங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க டைட்டானிக். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விளையாண்டு பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு விளையாடுறேன். யாருக்கு டைட்டானிக் பிடிச்சிருக்கோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க என்னங்க போயிட்டே இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமா. ஏங்க கேப்டன் ரூம்லாம் போய் பார்க்கணுங்க, டக்கு டக்குன்னு போகணுங்க. ஐயோ போக முடியலையே, சீக்கிரம் ஓடுறா, டைட்டானிக் முழுகிறதுக்குள்ளேயும். ஃப்ரெண்ட் பக்கம் வந்தாச்சுங்க, ஈஸி வந்தாச்சுங்க. எங்க சூரியனை பாருங்க, அழுத்துறா செல்லம். ஏங்க இந்த இடம் உங்களுக்கு தெரியுமாங்க? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல தாங்க ஜாக்கும் ரோஸும். ஐயோ நைட் ஆயிடுச்சுங்க, சூரியன் மறைத அழகாக காமிக்கிறாங்க. ஏங்க இதுக்கு மேலே தாங்க ஐயோ டைட்டானிக் மூழ்க போகுதுங்க. டான்ஸ் சாப்பிடுவோமா? அடி என்னடா இது, ஏங்க அழிச்சிட்டு ஸ்லாஷ். ஐயோ இது வேறு மடிக்குது. ஸ்லாஷு. ஐயோ ஸ்லாஷ் டான்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இவன் டான்ஸ் ஆடுவாங்க. இந்தா டான்ஸ் ஆடுறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தாங்க. சரி நம்ம இதை பார்த்தாச்சு. அடுத்து கேப்டன் ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே தாங்க ஸ்டோரியே போகுது. இதுக்கு மேலே தான் இந்த டைட்டானிக்கில் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்க. பாவம் நிஜத்தில் எப்படி செத்துருப்பாங்களோ, நினச்சி பார்த்தாலே கொடூரமாக இருக்குங்க. ஆனால் இந்த டைட்டானிக் ஷிப்பு சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது அன்சிங்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் அவங்கள முட்டாத்தனமே. சரி வாங்க மேலே போய் கேப்டன் ரூம் பார்க்கலாம். ஐயோ இதான் எங்கள் கேப்டன் ரூம் இதுதாங்க. இதுதாங்க கேப்டன். ஐயோ ரெண்ட்டு கொடுத்தா தாங்க உள்ளே போடுவாங்க. உள்ளே விட்றா. என்னங்க இதுக்கெல்லாம் காசு கேட்குறீங்க?
சரி நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம இதாங்க கேப்டன் ரூமு, நல்லா பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம அந்த தூண் மேலே ஏறி போகலாம். அந்த 4 தூண் இருக்கும்ல, ஏற முடியுமா? ஏறுறாங்க. ப்ளீஸ்ங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. எனக்கு வேறு கொஞ்சம் தடுமாறுது. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே தாங்க ராக்கர்ஸ் கேமிங் தானே போட்டிருப்பேன். ராக்கர்ஸ் கேமிங் _ போட்டிருங்க, அவ்வளோதாங்க. சரி அந்த பைனாகுலர் வச்சுட்டு பார்ப்பாங்களாங்க. பைனாகுலரே இருக்காது, அதனால தான் டைட்டானிக்கே முழுகுச்சு. ஆனால் கண்ணிலே பார்ப்பாங்களா, அந்த இடம் பார்க்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்த இடங்க ஜாக்கு கூட அந்த வரைகிறதுக்கு இந்த இடம் தான் நினைக்கிறேங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க, அப்படியே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த இடம் தான் அந்த பைனாகுலர் வச்சுட்டு பார்ப்பாங்கன்னு தோணுது. பண்ணி பாருங்க. பார்க்கலாங்க. இதெல்லாம் கொடுத்து வச்சதுங்க. இடிக்க போதா? இடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இதில் மட்டும் இடிச்சிடாதா கேப்டனு, உள்ளுக்கமாக ஓட்டிடுறா. இங்கிலாந்து போகணுண்டா, உசுரோட போகணுண்டா, ப்ளீஸ்ரா பாய். என்னமோ பச்சை கலர் ரைட்லாம் அதுக்குள்ளேயும் போட்டே இறக்கிட்டாங்க. எப்படி எவ்வளோ சீக்கிரம் இடிக்கலைங்க. இங்கே பாருங்களேன், இடிக்கவே இல்லை, சுத்தமாக இடிக்கல. இதில் இடிக்கவே இல்லைங்க. நம்மளுக்கு வேறு ப்ளஸ் வேறு ரிஸ்க் ஏறிக்கிட்டே இருக்குது. இதான் நம்மளுக்கு இதா? சரி இவங்க முன்னாடி இறக்கிட்டாங்க, பயம்தான் கொலைங்க. ஆனால் நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏற்கனவே போய் உட்காந்துக்கலாம். ரோஸ், ரோஸை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அழுகி போன மூஞ்சிலாம் ரோஸா? ஐயோ கீழே விழுந்துடாதரா, நல்ல வேலை குதிச்சிட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டில் உட்கார்றது சேஃபு. இருந்தாலும் இவங்கள மாதிரி நான் பயந்தாங்கொழி இல்லை. நான் ஒரு RG யூடியூபர். உங்களுக்காக, என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பேன். கீழே போடலாமா? வாங்க சீக்கிரம் போகலாம். கீழ் பாய்லர் ரூம் டேமேஜ் ஆயிடுச்சாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது இடிக்கவே இல்லை. புரளியை கிளப்புறாங்க. சரி வாங்க, உங்களுக்காக என்னடா ஒரே இடம் தான் இருக்கா? ஒரு நிமிஷம் இங்கே போய் பார்க்கலாங்க. எல்லா ரூமும் திறந்தே இல்லைங்க, எல்லா ரூமும் மூடியே இருக்குங்க. என்னங்க பண்ணுறது இப்போ? ரிஸ்க்கு வேறு ஏறிக்கிட்டே இருக்குங்க. அந்த ரூம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அந்த பனிப்பாறை மட்டும் ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவு பெருசாமாங்க. இது ரியலுங்க, பொய் இல்லை, ரியலு. போங்கடா அந்த வாக்கில். ஆனால் நான் இது சொன்னது உண்மை தாங்க. ஃபுட்பால் ஸ்டேடியம், நேச்சுரல் ஃபுட்பால் ஸ்டேடியம் எவ்வளோ பெருசாக இருக்கும் நினச்சி பாருங்கள். அதில் போய் இந்த கேப்டன் விட்ருக்கான். எப்படின்னா தான் கண்ணோ இல்லை, அவனை குறை சொல்ல முடியாது, பைனாகுலர் இல்லை. அதான் நம்ம இப்போயே லைஃப் ஜாக்கெட் போட்டுறது நல்லதுன்னு தோணுது. இல்லை நான் அவ்வளோ பெரிய பயந்தாங்குழி இல்லைங்களே. சரி ஓடுவோம். ஒரே ஒரு போட்டு தாங்க இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோமா, அது மட்டும்தாங்க இருக்குது. வேறு போட்டே இல்லையா? இப்படி இருந்தால் எப்படிங்க தப்பிப்பாங்க? திருப்பி போட்டிருந்தா அதுக்கு போட்டே வேணாமே. ஒரு போட்டு கூட இல்லை. அட்டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சந்தோஷம். இவங்கள மாதிரி டைட்டானிக்கில் நம்பி ஏறினதுக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆடுது, துரு பிடிச்ச கம்பியில் பண்ணியிருக்காங்களோ. டாக்டர்லாம் இருக்காங்களாம்மா, அட்டாஷா டாக்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? டாக்டரே செத்து போயிட்டானே. கீழே போக முடியலங்க. நம்ம அப்போ இருந்து கீழே வந்தோம், ஆனால் கீழே போகணுமே. எப்படி கீழே போகிறது? கீழே போக வழி விடுங்கடா. நம்ம அப்படியே போகலாம். ஆனால் இந்த கேமில் நான் கீழே சர்வே ஆகாமல் இருந்துட்டேன்னா கமெண்ட்டில் திட்டலாம் கூடாது. நானே இது ஃபஸ்ட் வாட்டி தான் விளாட்றேன். இது இவ்வளோ சாயுது? சாஞ்சே தானே இருக்குது. இல்லை கரெக்டாக தான் போகுது. ஆனால் நம்மளை பார்க்கும்போது சாஞ்சிருக்க மாதிரி தானே இருக்குது. இது என்னதுங்க? படுத்துட்டாங்க. ஐயா செத்து போன மாதிரி படுத்துட்டேன். இப்படிலாம் அமௌண்ட் வச்சுருக்காங்க. சரி இதுக்குள்ளே போய் பார்க்கலாம், கீழே போக முடியுமான்னு பார்க்கலாம். இது லிஃப்ட்டுங்க. ஐயோ குதிச்சிட்டேன். நல்ல வேலை. அதில் லிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா? கப்பலுக்கெல்லாம் லிஃப்ட் கேட்குது. என்னத்த சொல்ல போங்க. கப்பலுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கே லிஃப்ட் வைக்கிறது இல்லை, இவங்க கப்பலுக்கு வேறு லிஃப்டா? சந்தோஷம். இங்கே பாருங்கள், லிஃப்ட்டுலாம் இருக்குங்க. நம்ம வீட்டில் லிஃப்ட் வைக்கிறதுக்கெலாம் காசு கேட்பாங்க. கப்பல் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரே ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே லாஸு. என்னத்தான் சொல்ல இவங்க. தண்ணி தானே வருது.
ஏங்க தண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. இல்லை இல்லையா, கீழே போய் தண்ணியில் மாட்டிட்டோன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க நம்மளுக்கு. சரி உங்களுக்காக நான் போய் காமிக்கிறேங்க, நல்லா பார்த்துக்கோ. எல்லாருமே மேலே தான் ஏறி வராங்க. ஏங்க லிஃப்ட்டு வேலை செய்யுதுங்க. லிஃப்ட்டு வேலை செய்யுதுங்க. ஏங்க இந்த கேம் ரொம்ப சூப்பருங்க. ஏங்க 10க்கு 10 கூட கொடுக்கலாம் போலேங்க. ஆனால் என்ன லைட்டாக லேக் அடிக்குதுங்க, அவ்வளோதாங்க. சூப்பர் கேமுங்க இது. அளவுலாம் டீ வாடா லிஃப்ட்டு திறடா டி. ஏங்க ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் ஏறிட்டு இருக்கு பாருங்கள், ப்ளஸ் ஒரு ரிஸ்க்கு. ஐயோ ஏங்க 3 ரிஸ்க்கா 4 ரிஸ்க்கா? சரி ரைட்டு. ஏங்க இதான் எனக்கு தெரிஞ்ச அளவு ரூமுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் இதெல்லாம் ரூமு. இப்போ உள்ளே போக முடியல, ஆனால் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்குள்ளே தாங்க லோ கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏங்க இவன் யாருன்னே தெரியலங்க, நம்மளுக்கு கூட ஓடிட்டு இருக்கான். இதுவும் லிஃப்ட்டா? ஐயோ லிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி இது இருக்குங்க. டவுன்லாம் வேணாப்பா. அப்பு இருக்கா? அப்பு இருக்குது. சரி மேலே போகலாம். ஏங்க லிஃப்ட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே அப்பு இல்லை டவுனு. நைஸ் சூப்பராக இருக்குங்க கேமு. சரி இப்போ நம்ம கீழே போய், ஆனால் அதுக்கும் கீழே போகலாம். அந்த கீழே வேலை செய்வாங்கல்லங்க அதுக்கும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு தண்ணி உடஞ்சி வந்துருச்சு, இப்போதைக்கு போக முடியாது. வேணால் அது ஒரு ஷார்ட்ஸில் வேணால் அது கீழே போய் காமிக்கிறேன். சரி இப்போ வந்தாச்சா? இல்லை வரல, இன்னும் மேலே போகலாம். மேலே காமிக்கிற முடியும் நம்ம மேலே போவோம். அதுக்குன்னு பரலோகத்துக்கு கீழே அனுப்பிச்சி விட்றாதீங்க. நான் வேறு கொஞ்சம் இல்லை போகலங்க, இதுக்கு மேலே அவ்வளோதாங்க. அடே என்னங்க போகலான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரவுடி அவன்டா நான். மூஞ்சி பார்த்தீங்களா? ஏங்க லைஃப் பூட்ஸ், நர்சரி லைஃப் பூட்ஸ் சின்ன. ஏங்க நம்ம போகிறதே எனக்கு தெரிஞ்சு சேஃபுங்க இப்போதைக்கு. அடடடா அவ்வளோதாங்க, பின்னாடி எவ்வளவுமே இல்லைங்க. ஏங்க ப்ளஸ்ஸு ரோல் பேலாம் காமிக்குது. அடடா கீழே விழுகுறானே. அழுத்துறா தங்கம், அழுத்துறா. ஏங்க ஆனால் இந்த கேமை பார்த்துக்கோங்க, அழகாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஷிப்பை எப்படி தான் உடைக்க மனசு வந்ததும், அதாங்க சங்கடமாக இருக்குது. சரி இப்போ ஓடுவோம். அழுத்துறா. ஏய் எங்கள் ஒரு போட்டு கூட ஆனால் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் செத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வேறு விளாட்றேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஏங்க எலிவேட்டர்லாம் இதில் இருக்குன்னா அது ரொம்ப நல்ல கேமுங்க. ஏங்க மற்ற கேம்லலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றி பாருங்கள், எலிவேட்டர்லாம் வருதான்னு பார்க்கலாம். ஏங்க ரோப்ளாக்ஸ் சூப்பர் கேமுங்க. ஏங்க இப்போ நம்ம இத்தனை போட்டு வந்தோம்ல, இவ்வளோ அங்கேருந்து கடைசியிலேருந்து ஃப்ரண்ட் முடி வந்துட்டோம், பேக்லேருந்து ஃப்ரண்ட் முடி வந்துட்டோம். ஒன்றுமே இல்லை, ஒரு போட்டு கூட இல்லை. ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரே ஒரு போட்டு, சாரி ஒரு போட்டு இருக்குது. இந்த ஒரு போட்டில் இவ்வளோ பேர் எத்தனை பேருங்க போக முடியும்? இங்கே முன்னாடி 1 2 3 4 5 பேர் தாங்க போக முடியும். 5 பேர்த்துக்கு இத்தனை ஒரு போட்டு போதுமாங்க? வேணா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வண்டியை விடுங்கடா, நான் என்ன இது வாங்க வாடா போகிறேன். இவங்க வேறு ஐயோ ஸோ இவங்களோட. எங்கள் லைஃப் ஜாக்கெட் எல்லா கேமுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இதில். ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்டோரி லைன் தாங்க, நிறைய ஸ்டோரி லைன் இல்லை. எங்கள் இதில் இருக்குங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க. இது எப்படி இந்த இது இருக்கணும்னா, இப்படி இந்த பக்கம் இந்த லோவர் ரோப் இருக்கா, அங்கே ஒன்று, இந்த பக்கம் லோவர் ரோப்பு இப்படி ஓடினாங்களாலே இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் நகரும் காமிக்கிறேன். கொஞ்சம் இப்போதைக்கு நகர்ற மாதிரி காமிக்கிறது, கீழே போனோடனே காமிக்கிறேன். இது வேறு லைட்டாக இவன் வேறு எங்கே கொண்டு போய் வச்சுருக்கானோ லூஸு. ஐயோ இவனை இறக்க வேண்டியதெல்லாம் நம்ம தலையெழுத்தா டீ. நான் தான் ஏறுது பாருங்க, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா? அப்படியே மாறிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இங்கே வருது, அடடா எங்கிட்டங்க போகுது? உள்ளே வருது, உள்ளே வர மாதிரி தானே இருக்குது. ஏங்க பேசாமல் இந்த போட்டை நம்ம வச்சுக்கலாங்க. ஏங்க முன்னே ஒருத்தன் புக்கிங் பண்ணி உட்காந்துட்டாங்க, பேசாமல் நம்மளும் போய் புக்கிங் பண்ணி வச்சுருப்போமா போட்டை. ஆனால் இந்த கேமை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் சர்வே கொஞ்சம் இல்லை, நல்லாவே கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விளாண்டது தெரியல, ஏன்னா 2 போட்டு தானே இருக்குது, அத்தனை பேர் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏங்க உள்ளே வருதுங்க, ஐயோ அவன் வெளியே எடுத்ததை உள்ளே எடுத்து விட்டோங்க நம்ம.
பூச்சி திட்ட போகிறான். சரி நைஸ். எங்க வெளியே எடுத்துக்கிட்டோம். ஏங்க இப்போ பார்த்துட்டோங்க. இங்கே பாருங்க, இன்னொரு போட்டு கூட வந்துருச்சுங்க. ஏங்க லோவர் த ரோப்பு. சரி ஏங்க, ஆனால் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் தாங்க வருது போட்டு. ஏங்க 3 போட்டு பக்கம் வந்துருச்சு. ஏய் எப்பட்றா? எப்படிங்க? சரி பரவாயில்ல, நம்ம வந்தால் நம்மளுக்கு தாங்க லக்கு. இதை இறக்கணுமா? இப்படி இருந்து இப்படி இருந்து ஏங்க இப்போ இறங்குறது நல்லா காமிக்கும் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்தா இறங்குது பாருங்க. இல்லை இப்போ மேலே இருக்கா, நீங்களே பார்த்துக்கோங்க. கடைசியில் இறங்கும் பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏங்க இவன் வேற வந்து ஏங்க ஊசி இவ்வளோ ஊசி எங்க வார்த்தை தாங்க வருது. ஏங்க ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஊசி தனியாக இருக்காங்க. நீங்கள் பேசாமல் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? விட்டுட்டு போயிடலாமாங்க? போடா மயிர், உனக்கு நீ ஓட்டுறதுக்கு நான் பண்ணணுமா? செத்து போடா. நீங்கள் ஆனால் வார்த்தை நல்லா வருதுங்க. பேச ஏங்க ஆனால் நான் சொல்கிறேன், இந்த டைட்டானிக் சூப்பர் கேமுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்டோரி லைன் மட்டும் ஒன்று தான். அதுதான் உங்களுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி விளாண்டா போர் அடிச்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி விளாடும் போது கொஞ்சம் நல்லா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு விளாடுங்க. ஏங்க போட்டை இறக்கிட்டாங்க. ஐயோ கப்பல் முழுகிருச்சா? அடடா எங்க போச்சுங்க பிசமா அது. டே காப்பாத்துங்கடா, லான்ச்சுடா. எங்க இறக்கிட்டாங்க, போச்சுங்க. எங்க போச்சு. அப்போ நம்ம அதுக்கு தான் போகணும். ஏங்க டே தங்கம் வந்துட்டேன்டா, வெயிட் பண்ணுறா. ஏங்க நம்ம சீக்கிரம் போகணுங்க, அதுக்கு தாங்க போகணும். ஐயோ அழுத்துறா. ஏய் ஆர்ஜி யூடியூபர், நீ இப்படி பண்ணலாம் லான்ச். இது வேற வர மாட்டேங்குதுங்க. இன்னும் சோப்பில் வாங்கி டேய் உனக்கெல்லாம் நான் பண்ணணுமாடா? சரி தலையெழுத்து என்ன பண்ணி தான் ஆகணும். ஏனுங்க ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் லைக்கும். குதிரா ஏங்க அவனுக்குலாம் நம்மளாம் லோவர் ரூம். ஏங்க முடிஞ்சிருச்சுங்க. ஏங்க நான் பார்க்கல. ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. ஐயோ டே இந்துரா. ஏங்க போச்சு செத்துட்டோம். டே தங்கம். ஏங்க பாருங்க, ஏங்க முடிஞ்சிருச்சுங்க. ஏங்க ஐயோ டே அழுத்துறா. ஏங்க அந்த பூ முழுங்கிருச்சுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் சுற்றி வந்து காமிக்கிறேங்க. ஐயோ அழுத்துறா. ஏங்க இதுக்குள்ளே ஒரு ஹால் இருக்குது, காமிக்கணுமா? சரி காமிச்சிடுறோம். உங்களுக்கு வேறு வழி இல்லை, நான் உங்களுக்கு காமிச்சிதாங்க. பாருங்க நல்லா தான் இருக்குது. ஐயோ ரெண்டா. சரி இது காமிச்சிட்டோம். ஏங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு காமிக்கலன்னா எனக்கு என்னை தப்பாக நினைக்காதீங்க. ஐயோ கீழே விழுகுறானே ஒட்டம். எங்க பூச்சுங்க. ஐயோ மேலெல்லாம் குதிக்கிறீடா. டி அழுத்துறா ஈசா. ஏங்க அந்த போட்டும் இறங்கிடுச்சுங்க. இந்த நாய்க்கு போய் வேலை பார்த்ததுக்கு அப்பயே போயிருக்கலாங்க. குதிச்சிட்றா கைப்புள்ள. அழுத்துறா. ஐயோ இங்கே இறக்கிட்டாங்க. எங்க குதிச்சிட்றா கைப்புள்ள. ஐயோ டே நீ போட்டுக்கணும். டே இதெல்லாம் அநியாயம்டா. டே ஐயோ அடடா டே கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ஏங்க இவங்க வியூ காமிப்பாங்களான்னு தெரியலங்க. இவங்க வேணா சொல்லி பார்ப்போம். எங்க 10 ஐயோ எங்க இது வேற. இந்த போட்டு கரும்பு முடிச்ச போட்டு. ஏங்க நம்ம ஓட்டுறதாங்க, நம்மளே ஓட்டிக்கலாங்க. ஈஸி. ஏங்க இப்படி தாங்க ஓட்டுறது. இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தாங்க தள்ளிட்டு வரோம். ஏங்க இங்கே பாருங்க, ஒரு டைட்டானிக் ஷிப்பு மூழ்கடிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடி ஃப்ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்ம கூட ரோஸும் டைட்டானிக்கும் கையை விரிச்சு ஜாலியாக லவ் பண்ணுவாங்களே, அந்த இது போட்டு இப்படி மாற்றிட்டாங்க. போட்டு இல்லை சாரி, ஷிப்பு. கொஞ்சம் நான் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே பாருங்க. ஏங்க ஹெல்ப் மீ. நீ என்ன சொகுசாக குண்டி தூக்கிட்டு போட்டில் தானே உட்காந்துருக்க, உனக்கு என்ன ஹெல்ப் மீ? திரும்பிடுறா ராசா. போடா. ஏங்க அப்படியே நீட்டாக போய்க்கலாங்க. ஏங்க இந்த முன்பகுதி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முழுகிருச்சு. ஏங்க
இதில் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நானே லக்கில் தான் குதித்தேன். நல்ல வேலை இடம் கிடச்சிருச்சு. அடுத்து கூட நான் கொஞ்சம் மூழ்கி தான் வந்தது இந்த போட்டு. ஆனால் போட்டு பஞ்சம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ ஐயோ இவன் வேறு டிடி போட்டு நான் தானே ஓட்டணும். டிடி தங்கம் போட்டு அவ்வளோதாங்க. ஏங்க இப்படி விட்டு போகுதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஆனால் இங்கே பாருங்கள், டைட்டானிக் எவ்வளோ பெரிய கப்பல். இங்கே பாருங்கள், லென்த்தை மட்டும் பாருங்கள். அங்கே இருக்கு, இது மூழ்கிடுச்சு. இன்னும் முன்னாடி தெரியல, அது மூழ்கினதுன்னு தெரியல. ஆனால் வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். இது வேற. இது பாருங்க, எவ்வளோ பெரிய கப்பலுங்க. அசால்ட்டாக மூழ்கடிச்சிட்டாங்க. கப்பலை குறை சொல்லக்கூடாதுங்க. அதுவும் இந்த கப்பல் ஐஸில் இருக்கும் போது அந்த கப்பலோட போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருங்க, சாஃப்டாகிரும். இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி நம்ம போவோம். ஐயோ இது வேறு ஜூம் பண்ணி பண்ணிக்கலாம். இது என்ன ரோஸா? என்னோடய ரோஸா? இதெல்லாம் என்னோடய ரோஸ். உள்ளார ஐயோடா. சரி நம்ம போவோம். பின்பகுதி தூக்கி இருக்கிறத பார்ப்போம். அப்படியே சீக்கிரம் போடா. வளர்ச்சிட்றா. அவ்வளோதாங்க. ஐயோ இங்கே பாருங்க, ஒட்டையிறத பார்க்கணுங்க. இதில் அதாங்க ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு வருதுங்க. இதே நம்ம கீழ்ப்பகுதி காமிக்கணுங்க உங்கள்கிட்ட. வேணா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு 100 லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக காமிக்கப்பேங்க. இது என்னமோ இருக்குது. ஏங்க அந்த போட்டு எப்படி இறக்கியிருக்காங்கன்னு பாருங்க. அங்கே பாருங்களேன், பாருங்க இப்படி. ஏங்க இப்படி தாங்க லூசுத்தனமாக இறக்குறாங்க. எனக்கு வேறு லைட்டாக வருது, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏங்க இங்கே பாருங்கள், போட்டில் கூட லைட்டாக பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளாக் தெரியுதா, அது வந்து நிஜமான டைட்டானிக்கோட ஓனரோட கம்பெனி சிம்பிள். நல்லா அச்சஸில் என்னென்ன இருக்குமோ அச்சஸில் பண்ணியிருக்கீங்க. நீ யாரா? அந்த கோட்டில் வேணால் குதிச்சுக்கோங்கடா. என்ன ஏன்ட்டே ரேஸா? ஏங்க என்ன முட்டிடும். ஏங்க இதாங்க அந்த பின்னாடி வீல் மாதிரி சுற்றும் இல்லைங்க, அது இதாங்க. எனக்கு வேறு ஓட்ட தெரியாமல் ஊற்றிக்கிட்டுருங்க. இங்கே பாருங்க. ஐயோ ப்ரோக் டவுனாக ப்ரோக் ஆக போகுது. ஏங்க இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பின்பகுதி குண்டியை தூக்குற மாதிரி குண்டியை தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். அடுத்து என்ன கேம்? ரோப்ளாக்ஸில் ஃபோன் ஆண்ட்ராய்டில் விளையாடுற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட பிசி லேப்டாப்லாம் என்கிட்ட இல்லை. அது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ஆண்ட்ராய்டு அதில் சொல்லுங்கள். ப்ளே ஸ்டோர். என்னதுங்க அது கலராக ஆகிட்டு? இது கிராண்ட் ஸ்டார் கேஸ் இஸ் ஃப்ளோடிங். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒட்டைய போதுங்க. அந்த கும்படா இவங்க வேறு. நம்ம பார்த்தோம்ல, இப்படி ஒரு இதை மட்டும் தொங்க விட்டா இது நல்லா இறக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம். முன்பகுதியே போச்சுங்க. நம்ம நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மூழ்கிடுச்சுங்க. இந்நேரத்துக்கு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு லைஃப் போயிடும். அதே லைஃப் ஜாக்கெட் இருந்ததுன்னா கொஞ்சம் எவனாவது போட்டு பக்கத்தில் இருந்தால் குதிச்சு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா 10 +10 சர்வைவ் 10 சர்வைவ். என்னமோ வருதுங்க, காற்றுலாம் விடுது வண்டி டைட்டானிக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தூக்கி நிற்கிதுன்ட்டு. இது எப்படி தூக்கி நிற்கிதுன்னு பாருங்க. ஒன்றுங்க. ஏங்க அது உடஞ்சிருச்சுங்க. பக்கத்தில் வேணா போவோம் நம்ம. அந்த ஃபஸ்ட்டு தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அது உடஞ்சிருச்சுங்க. இன்னும் 3 தூணா? இன்னும் 2 தூண் தாங்க இருக்குது. இன்னும் 2 தூண்ஸ் தாங்க இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு தூண் உடஞ்சிருச்சா? பாவங்க, நிஜத்தில் இருந்தவங்களாம் எப்படி பயந்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். பாவங்க, நினச்சாலே கவலையாக இருக்குங்க. சரி திருப்பி எந்த போகலாம்? நம்ம கூட நின்றுட்டு இருந்தோம்ல, அந்த கூட பைனால் கூலர் இல்லாமல் கண்ணிலே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடம்லாம் இப்போ அந்த இடம் தான் இப்போ மூழ்கிட்டு இருக்கு. வேணா இதுக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறாங்க. இதில் 2 எண்டிங் இருக்குது. ஒரு எண்டிங் வந்து இது இப்படி லைஃப் போட்டில் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி. இன்னொரு கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. த எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் கோன் அவுட். கரண்ட் கட் வந்துருச்சாங்க, போயிடுச்சு.
கரண்டே இல்லாம டைட்டானிக்க பார்த்தீங்களா? ஒரு அந்தவங்க மட்டும் 2 லைட் எரியுது. ஏங்க ஆனா பாவங்க. கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம். வெயிட் ஆ. ஏங்க 2ஆ பிரிஞ்சிருச்சுங்க. அடிப்பொலி. ஷோ ஏங்க அந்த 2 தூணும் உடஞ்சிருச்சுங்க. ஏங்க முன்பாகம் உள்ள போய் உடஞ்சிருச்சுங்க. அடி பொலி. ஏங்க அதுக்குள்ள ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க. ஏங்க முன்பாதி எங்க போச்சுன்னே தெரியல. அது உள்ள போயிடுச்சுங்க. இப்போ அந்த 2வது பாதி மட்டும் பார்க்கலாம். ஏங்க நம்ம கொஞ்சம் நல்லா சர்வே ஆகிட்டோங்க. இவ்வளோடா ஏங்க அது மூழ்குது பாருங்க. வாங்க உள்ள பக்கத்தில் போகலாம். போடா தங்க. போயாச்சு. ஈஸி. பக்கத்தில் போடா தங்கம். போடாடி தங்கம். இங்கே பாருங்க, இதான் பேக்கு. அவ்வளோதான், இதுவும் மூழ்கிரும். அதான் 2.5 ஹவர் தான் எனக்கு தெரிஞ்சு. இது இன்னும் இந்த பின்னாடி இது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது நிஜத்தில் இதில் என்ன ஒரு 2 நிமிஷத்தில் ஒன்றும் மூழ்கிரும். ஏங்க அதில் ஒருத்தன் செத்துட்டாங்க. காப்பாற்ற கூடாதுங்க. அழுத்திடுறா. செத்து போடா நாய். Y2K செத்து போ. ஏங்க இது எப்படி மூழ்குதுன்னு பார்க்கலாமா? ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த கேம் அல்டிமேட்டாக இருக்குங்க. டே என்னதுடா இது? தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தா கேமரா தண்ணி ஆகுதா? ஏங்க இந்த மித்து கம்ப்ளீட். ஐயோ என்னங்க டேய், என்னடா இது தண்ணிக்குள்ளே போயிட்டு. ஏங்க நான் சொன்னேன்ல அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவு அந்த பனிப்பாறை இருக்குன்னு, அது இன்னும் அங்கே தெரியுது பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுனால தெரியாது, நீங்கள் கேம் விளையாடும் போது பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. பார்க்க விட்றா. என்னங்க இப்படி தூக்கி நிற்கிது? ஸோ இது வேற உள்ள போக மாட்டேங்குது. ஏங்க 2வது எண்டிங் ஃபஸ்ட் எண்டிங் வந்து 2வது எண்டிங் வந்து சர்வைவ் ஆகிற மாதிரி இந்த லைஃப் போட்டில். ஃபஸ்ட் எண்டிங் வந்து இந்த இதுலேயே சாகுற மாதிரி. நான் வேணால் ஃபஸ்ட் எண்டிங் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்படியே சேர்த்து கீழேயும் கிரவுண்டு வீடியோவும் காமிக்கிறேன். அது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோவில் போக முடியல, எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஒரே சர்வர்னால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் காமிக்க முடியல. இந்த வீடியோ கூட கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டானிக் வீடியோ போடுறவங்க ரேரு தான். நான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதனால தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவங்க எவனையுமே காணோங்க. ஆட்டாங்க. டேய் என்னடா எங்க போனாங்க? பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் போயிட்டீங்க. ஏங்க உள்ளே போகுது பாருங்க. இது வேற இந்த உள்ளே போகுது பாருங்க. ஆனால் பாவங்க, அவ்வளோதாங்க. டைட்டானிக்குன்னு ஒன்று இருந்தது முடிஞ்சு. நீ பாருங்க உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் அங்கே ஒரு பனிப்பாறை இருக்குது. அவ்வளோ பெரிய பனிப்பாறை. நம்ம அங்கேருந்து இடித்து எவ்வளோ தூரம் வந்திருப்போம். இன்னும் இருக்குது பாருங்க. எங்கடா இங்கே வரடி போடா டாக்ல. என்ன ஏன்டியோ என்ன ரோல் பிளே? நீயே என்டர் ரோல் பிளே. ஏங்க ஐயோ ஓட்டுன என்னையே அடிச்சு தூக்கிட்டீங்களேடா. நாசமாக போகிற பாவீங்களா? பாடையில் தானே நீங்கள் போனீங்க.